வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். பிவிக்யூ செஷன் பார்த்துட்டு இருக்கோம். 2019 டு 2020-25. அதில் நம்ம பாலிட்டியில் ஆல்ரெடி 3 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த 3 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ், பிரியாம்பிள், தேசிய சின்னங்கள், அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், இந்த 5 டாப்பிக்கை சேர்த்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் வீடியோவில் பார்த்தது ஃபண்டம் பார்த்துருக்கோம். தேர்ட் வீடியோவில் டிபிஎஸ்பி பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டம். வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. நமக்கு டிஎன்பிசியில் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள்ல இருந்து கொஸ்டின் இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஸோ பிஃபோர் கோயிங் டு த கொஸ்டின்ஸ் நம்ம அதில் இருக்க ஸ்டாட்டிக்கான போர்ஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரீஃபா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஏ டு செட் பார்த்துறது நல்லது. வித் ரெஃபரன்ஸ் டு சம் கோர்ட் கேசஸ் எல்லாமே சேர்த்தே பார்த்தலாம். ஓகே, ஸோ நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பகுதி 3 அதில் சொல்லியிருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷன்ல. அது ஆர்டிகிள் 12 to 13 வரை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கா என்னன்னா, இதை நம்ம எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கோம்? யூஎஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். அதாவது அமெரிக்கால பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அந்த உரிமைகளின் மசோதால இருந்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்மளோட மக்களுக்கும் அடிப்படை உரிமைகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்திருக்கோம். ஓகே, ஸோ இது மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னா நம்ம பகுதி 3 தான் சொல்றோம், அடிப்படை உரிமைகள். அதாவது சட்டப்பிரிவு 12ல இருந்து 35 வரை. ஓகே, ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, இதோட இயல்புகள் என்னன்னா, அமெண்ட் பண்ண முடியும், சட்ட திருத்தம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மொத்தமா கொடுத்துருப்பாங்க. இதுல நமக்கு எதெல்லாம் சும்மா பாத்துக்கிற எல்லாம் கொஸ்டின் ஏரியால ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஏரியா தான். ஓகேவா? ஜஸ்டிசபிள் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஒரு அடிப்படை உரிமை நமக்கு கிடைக்கலன்னா கோர்ட்ல போய் நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவே கேஸ் போடலாம். நமக்கு இது மூலமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி கான்ஸ்டியூஷன்லேயே அதிக கேசஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் சார்ந்த கேசஸ் தான் நிறைய போட்டிருப்பாங்க. ஓகே, அதுல நிறைய லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்சல்யூட்டான்னு கேட்பாங்க. அதாவது முழுமையானவன்னு கேட்டா கிடையவே கிடையாது. அது எமர்ஜென்சி வரப்ப நிப்பாட்ட முடியும். எக்ஸப்ட் 2 ஆர்டிகிள், சட்டப்பிரிவு 20, 21 மட்டும் நமக்கு சஸ்பெண்டே ஆகாது. தேசிய அவசர நிலை வந்தாலும் சஸ்பெண்ட் ஆகாது. அது எப்பவுமே இருக்கும். அந்த 19 இருக்குல்ல, ஆர்டிகிள் 19, அது இந்த மாதிரி எமர்ஜென்சி வரப்ப ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகே, அது மட்டும் எப்பவுமே இதுதான். ஓகே, ஸோ ஆக்சுவலா என்னன்னா, நமக்கு கான்ஸ்டியூஷன் ஒரிஜினலி, அதாவது ஜனவரி 26, 1950ல நமக்கு 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. ஆனா நமக்கு 44வது சட்ட திருத்தத்துல 1978 மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டரா இருந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆர்டிகிள் 31, அதாவது நமக்கு சொத்துரிமை அது வரைக்கும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை நமக்கு ஒரு அடிப்படை உரிமையா தான் இருந்துச்சு. அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆர்டிகிள் 300A பகுதி 12ல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இப்போ அது என்னவா இருக்குன்னா, ஒரு லீகல் ரைட், சட்ட உரிமையா தான் இருக்கே தவிர அடிப்படை உரிமையா நமக்கு இல்லை. ஸோ அந்த ஆர்டிகிள் 31 டெலிட்டட். எந்த சட்ட திருத்தம்னா 44. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷன் 44 42 வரும். நல்லா பாத்துக்கோங்க, 44வது சட்ட திருத்தத்துல தான் மாத்திருக்காங்க. ஸோ அதை தவிர மீதி இப்போ பிரசண்டா இருக்க உரிமைகள் எத்தனைன்னா 6 உரிமைகள் இருக்கு. ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவத்துக்கான உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதுக்கடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், நம்ம மத சுதந்திரத்துக்கான உரிமை, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் முறைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகிள் 32 வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஆர்டிகிள். ஓகே, ஸோ இது ஒரு ஓவரால் கிளான்ஸ். இந்த ஆர்டிகிள்ஸ்லாம் இதுக்குள்ள இருக்கத நம்ம பார்த்துட்டாலே நமக்கு முடிஞ்சிடும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எங்க போனாலுமே இருக்கும். எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்தாலும் சரி இருக்கும். நீங்க தமிழ்நாட்டில் நடக்கிற இந்தியாவில் நடக்கிற எந்த எக்ஸாம் எடுத்தாலுமே பாலிட்டின்ற சப்ஜெக்ட் வந்துச்சுனாலே அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாமல் கொஸ்டின்ஸே இருக்காது. ஸோ அதில் இருக்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்ப ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன்ஸ், அதாவது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பிரத்யேகமா ஒரு 5 உரிமை வச்சிருப்பாங்க. ஓகே, ஆர்டிகிள் 15, 16, 19, 29, 30. ஸோ இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட சிட்டிசன்ஸ்க்கும் ஃபாரினர்ஸுக்கும் இருக்க ஆர்டிகிள் எத்தனைன்னா 3 ஆர்டிகிள், 14, 20, 28. இதையும் மனப்பாடம் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரொவிஷன்ஸ்.
இது யாருக்கு வந்து அப்ளை ஆகாதுன்னா எனிமி ஏலியன்ஸ், அதாவது எதிரி நாடு யார் கூடயாச்சும் போர் பண்ணிட்டு இருப்போம் அந்த நாட்டு குடிமகன்களுக்கு வந்து இது செல்லுபடி ஆகாது. பட் நம்ம ஃப்ரெண்ட்லி நேஷன்லாம் இருக்கும்ல, அவங்க கூட எல்லாம் இதெல்லாம் அவங்களாம் இந்த அடிப்படை உரிமையை சேர்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அதை தான் அதில் வந்து சொல்ல வராங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்க முன்னாடி என்ன படிக்கணும்னா அந்த ஆர்டிகல் 12 to 35 மனப்பாடம் பண்ணிடணும். அது பண்ணிட்டாலே அதுக்கடுத்து உள்ள படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படி மனப்பாடம் பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு கீவேர்டு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ஹிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர ஃபுல்லா உட்காந்து ஹோல் லைனுமே படிச்சுட்டு இருக்காதீங்க. அதோட கான்செப்ட் தெரிஞ்சு ஒரு ஹிண்ட் தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ வந்து 12ல இருந்து பார்த்துடலாம். ஆர்டிகல் 12 என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட்டோட டெஃபினிஷன் சொல்றாங்க. ஸ்டேட்னா யாரு? இந்த இடத்துல ஸ்டேட்ன்றது அரசு. ஓகே, ஸோ அரசுனா யாருன்னா பார்லிமெண்ட்டை சொல்றாங்க, நம்ம சட்டமன்றத்தை சொல்றாங்க, அதுக்கப்புறம் உள்ளாட்சி நிர்வாகங்களான நகராட்சிகள், பஞ்சாயத்து அவங்கலாம் சொல்றாங்க, மாவட்ட வாரியங்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா சட்டப்பூர்வ மற்றும் சட்டப்பூர்வம் இல்லாத கவர்மெண்ட் நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு, அதாவது எல்ஐசி, ஓஎன்ஜிசி அந்த மாதிரி இதெல்லாம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க வந்து ஒரு இப்போ நிறைய இடத்துல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இருக்கும். ஸோ வந்து கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறதுக்கு பார்ட்னர்ஷிப்பா ஒரு பிரைவேட் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து அந்த மாதிரி இதுல நீங்க ஒரு பிரைவேட் பாடியா இருந்தாலுமே இந்த அரசுக்கு கீழே வருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல ஏன் அரசுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் இவங்க மூலமா நமக்கு வந்து இவங்க ஏதோ ஒரு ஆர்டர் போடுறாங்க, இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு பாலிசி கொண்டு வராங்க, அது மூலமா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம டைரக்டா கோர்ட்டுக்கே போயிடலாம். ஸோ அதுக்கு தான் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 12 வந்து ஈஸி தான். ஆர்டிகல் 12 டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 36 ரெண்டுமே ஸ்டேட்டோட டெஃபினிஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆர்டிகல் 13 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிகல். இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, டாக்டரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது நீதி மறு சீராய்வு இல்லைன்னா நீதி மறு புனராய்வுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து இந்த அடிப்படை உரிமைகள்லாம் இருக்குல்ல, இந்த உரிமைகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு சட்டமோ சம்திங் ஒரு கவர்மெண்ட் ஆர்டரோ ஒரு ஏதோ ஒன்று பாஸ் பண்றாங்க, அவசர சட்டமோ பாஸ் பண்ணா அது வந்து செல்லாது. புரியுதா? அதனால கவர்மெண்ட் எந்த சட்டனாலும் கொண்டு வந்து அடிப்படை உரிமையை பறிக்க முடியுமானா முடியவே முடியாது கவர்மெண்டால. அது வந்து செல்லாதுன்னு சொல்ற பவர் யார்ட்ட இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் கிட்டே ஹை கோர்ட் கிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் டாக்டரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஆர்டிகல் 13 அதை தான் டீல் பண்ணுது. ஸோ ஷால் பி வாய்டுன்னு சொல்லிடுவாங்க, அதாவது அந்த சட்டம் செல்லாதாக்கப்படும் அப்படின்னு. ஓகே, ஸோ வந்து 99வது அமெண்ட்மெண்ட்ல என்ஜேஏசின்னு கொண்டு வந்திருப்பாங்க, நேஷனல் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் கமிஷன், தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம்னு. அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், நமக்கு 3 ஆர்கன் இருக்கு. ஓகேவா? சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, இந்த 3 சேர்ந்ததுதான் நமக்கு வந்து நம்மளோட கவர்மெண்ட். ஸோ வந்து இதுல என்னன்னா ஆர்டிகிள் 50 என்ன சொல்றாங்க, லாஸ்ட் கிளாஸ் டிபிஎஸ்பியில பார்த்திருப்போம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிகிள் 50ல எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து ஜுடிஷியரியை பிரிச்சிருப்பாங்க, அதாவது நிர்வாகத்திட்ட இருந்து நீதித்துறையை பிரிச்சிருப்பாங்க. ஸோ வந்து இவங்க இதுல தலையிடக்கூடாது. 99வது சட்ட திருத்தத்தின்படி என்ஜேஏசி கொண்டு வந்து இந்த நீதிபதிகளை நியமனம் பண்றதுக்கு இப்போ கொலிஜிய முறை தான் இருக்கு. ஸோ வந்து அதை தாண்டி இவங்க வந்து நிர்வாகத்துல இருக்கவங்களும் எம்பிஸ் லைக் பிரைம் மினிஸ்டர் அவங்களும் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. ஸோ அது வந்து கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பை மீறுற மாதிரி இருந்ததுனால அதை வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் சொல்றதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே இருக்கு. ஓகேவா? அரசியலமைப்பின் அடிப்படை ஒரு பண்பா வந்து அடிப்படை உரிமையிலையும் சொல்றாங்க. ஸோ அது மூலமா ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அந்த சட்டத்தை எல்லாம் செல்லாம ஆக்கிடுறாங்க. இது மூலமா நமக்கு வந்து குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகள் முழுதா கிடைக்கப்பெறுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மக்களாட்சியை நிலைநாட்ட முடியுது. ஓகே, ஸோ ஆர்டிகல் 13 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டிகல்ல 13 சப்ளஸ் 1 சப்ளஸ் 2 அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு பாத்துக்கோங்க. ஜஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரசியலமைப்பு வர்றதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள், அப்புறம் அரசியலமைப்பு வந்ததுக்கு அப்புறம் உள்ள சட்டங்கள் அதெல்லாம் செல்லாதாக்கப்படும் அப்படின்னு 13(1) 13(2) அந்த சப்ளஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. ஆர்டிகல் 13(4) என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 24th அமெண்ட்மெண்ட் 1971ல அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்றது வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம கேசவானந்த பாரதி கேஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இல்ல நீங்க வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணாலுமே அதுல வந்து அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட கண்டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 13 வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்டிகல், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்பதான் மெயினான
ரைட்ஸுக்கே வரும். 6 ரைட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ரைட் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 14 என்ன சொல்லலாம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அவ்வளவுதான். இது வந்து எங்கன்னா ஏவி டைஸ்னு ஒருத்தர் ரூல் ஆஃப் லான்னு சொல்லியிருப்பாங்க, சட்டத்தின் ஆட்சின்னு. இது தனியாவே நமக்கு ஒரு டாபிக் இருக்கு, அதை பார்க்கும்போது சேர்த்து பார்த்துடலாம். அதுவும் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான். ஓகேவா? ரூல் ஆஃப் லான்றது சட்டத்துல என்ன எழுதியிருக்கோ அதுபடி தான் நடக்கணும். ஸோ அதுல வந்து ஒரு 3 பிரின்சிபல்ஸ் வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, என்ன பிரின்சிபல்ஸ்னா இது வந்து நம்ம அது பாக்குறப்ப பார்த்துடலாம். ஓகேவா? இதுல பிரீஃபா இதில் பார்த்துடலாம். ஸோ இது என்னன்னு பார்த்துக்கோங்க. அந்த 3 பிரின்சிபல்ல ஒரு பிரின்சிபல் தான் ஏவி டைசி என்ன சொல்லியிருப்பாருன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு. சரி, இப்ப நம்ம சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லிட்டோம். ஆனா வந்து அதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கான்னா இருக்கு. யாருக்கெல்லாம் இருக்கும்னா முக்கியமான பர்சன்ஸ்க்குலாம் இருக்கும். லைக் பிரசிடென்ட், கவர்னர், அவங்களாம் ஆர்டிகல் 361 படி வந்து விதிவிலக்கு. அவங்கள வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க மேல அவங்க பதவியில இருக்கும்போது எந்த கேஸுமே நம்மளால போட முடியாது. பதவியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் கேஸ் போட முடியும். சோ அவங்க சட்டத்தின் முன் சமமான்னு கேட்டா சமம் இல்லை. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தர ஆர்டிகல் 361. இதே மாதிரி நம்ம பார்லிமெண்ட் எம்பிஸ்க்கு கொடுக்கறது 105. நம்ம ஸ்டேட் எம்எல்ஏஸ் கொடுக்கறது 194. ஓகேவா? 361 ஏன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நியூஸ் இதெல்லாம் போடுறாங்கல்ல, பப்ளிகேஷன், நியூஸ் பேப்பர், டிவி, ரேடியோ எல்லாம், அங்க வந்து நம்ம பார்லிமெண்ட்ல நடக்கிறதோ சட்டமன்றத்தில் நடக்கிறதையோ அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம், பப்ளிகேஷன் பண்ணலாம். ஆனா அது வந்து உண்மையா இருக்கணும். அதுல வந்து எந்த டிஃபர்மேஷனும் இருக்கக்கூடாது, பொய்யான தகவலை திரித்து கூறக்கூடாது. ஸோ அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 361A. ஸோ வந்து இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. 31C வந்து மொத்தமா 31A, BC தனியா இருக்கும், அது பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அது போக வேற யாருக்கெல்லாம் இந்த ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்கன்னா நம்மளோட ஃபாரின் சாவரின்ஸ், அப்புறம் டிப்ளமேட்ஸ் வருவாங்கல்ல, லைக் அந்த கண்ட்ரில இருந்து வேற பக்கத்து கண்ட்ரில இருந்து நமக்கு வந்து ஒரு அம்பாசடரா வருவாங்க, தூதரகத்துல இருந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஆர்டிகல் 14 வந்து அவங்களுக்கு அப்ளை ஆகாது. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து வர ஏஜென்ட்ஸ்க்கும் இது வந்து அப்ளை ஆகாது. ஓகே, அவங்களுக்குலாம் அதில் இம்யூனிட்டி இருக்கு. ஸோ ஆர்டிகல் 15 இது என்னன்னா நமக்கு வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகே, எதை வச்சு பாகுபாடு காட்டக்கூடாதுன்னா ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகேவா? ஸோ இந்த 5 இதை சொல்றாங்க: மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம். ஸோ இந்த 5 படிக்கணுமானா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எதெல்லாம் இருக்கோ எல்லா ப்ரொவிஷனுமே படிச்சிருறது நல்லது. ஓகேவா? கொஸ்டின்ல இந்த 5ல எது இல்லைன்னு கூட கேட்கலாம். ஓகே, ஆக்சுவலா லாங்குவேஜ் இல்லை. ஸோ வந்து லாங்குவேஜ் காட்டி பாகுபாடு காட்டலாமானா காட்டலாம், பட் அது பாசிட்டிவா இருக்கணும். லைக் ரிசர்வேஷன் கொடுக்கறதுல அந்த மாதிரி சம்திங் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ ரீரா, சிஎஸ்பி அந்த மாதிரி ஏதோ ஒரு இது பட்டு வச்சுக்கோங்க. இத கொஸ்டின் எப்படி வேணா கேட்கலாம், இந்த ஆர்டரை கூட கேட்கலாம். ஸோ வந்து ஒரு டைம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 15ல 3, 15ல 4 இதெல்லாமே எதை பத்தி சொல்லுவாங்கன்னா சில எல்லா பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதை வச்சு. ஆனா பாசிட்டிவா நம்ம பாகுபாடு காட்டலாம். உதாரணமா ஆர்டிகிள் 15(3) இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து உமன் அண்ட் சில்ட்ரனோட ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 15(4) என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓபிசிக்கு வந்து எஜுகேஷன்ல ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஆர்டிகிள் 15 வந்தாலே கல்வியில இடஒதுக்கீடு, 16 வந்தா வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு. ஓகேவா? ஸோ வந்து இதுதான் அந்த ப்ரொவிஷன்ஸ். இப்போ லேட்டஸ்டா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிகிள் 15ல 5 இது வந்து 93rd அமெண்ட்மெண்ட். ஓகேவா? 93வது சட்ட திருத்தத்தின்படி ஓபிசிக்கு கிரீமி லேயர் அந்த ப்ரொவிஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து 15ல 6 இது என்னன்னா 103வது சட்ட திருத்தம், இடபிள்யூஎஸ் சொல்லுவாங்களா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொது பொருளாதார நலிவடைந்தவர் சொல்லுவாங்க. 10% அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கும். சென்ட்ரல்ல கொடுக்குறாங்க, ஸ்டேட்ல கொடுக்கல. ஓகேவா? ஸோ வந்து அந்த ப்ரொவிஷனையும் சொல்லியிருப்பாங்க 15ல 6. இது வந்து எஜுகேஷன்ல. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டா என்ன ஒரு கேஸ் போயிட்டு இருக்குன்னா நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, எஸ்சி எஸ்டிக்கு வந்து கிரீமி லேயர் கிடையாது. ஆக்சுவலா ஓபிசிக்கு வந்து கிரீமி லேயர் இருக்கு. கிரீமி லேயர்னா ஒன்றும் இல்லை, இந்த ஓபிசி ரிசர்வேஷனுக்கு வரணும்னா அந்த ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க வந்து மினிமம் இவ்வளோ வந்து அவங்களோட ஆண்டு வருமானம் இதுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்லாப் வச்சிருப்பாங்க. அதுக்கு அதிகமா சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் பொருந்தாது. இது வந்து ஓபிசிக்கு மட்டும்தான் அப்படி வச்சிருக்காங்க. பட் எஸ்சி எஸ்டிக்கு அந்த மாதிரி லிமிட் இல்லை. ஸோ வந்து எஸ்சி எஸ்டிக்கு கிரீமி லேயர் கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு டிபேட் போச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து கொடுக்கலாம், அது வந்து ஸ்டேட்டோட இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து அது ரீசெண்டா ஒரு ப்ராப்ளமும் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அப்புறம் ஆர்டிகிள் 16 இது வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பொது வேலை வாய்ப்புல வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்கும் சமமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஓகே,
ஸோ வந்து இதுல வந்து எக்ஸப்ஷனும் கொடுக்குறாங்க. இதுவும் இதே தான். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், அப்புறம் இதுல அடிஷனல் ஒன்று சேர்க்காங்க டிசென்ட், அதாவது அந்த அவங்களோட பரம்பரையை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த், ஸோ ஆர் ரெசிடென்ஸ். ஓகே, ஸோ 15ல சொல்ற திங்ஸ் வேற, இதுல சொல்ற திங்ஸ் வேற. இதுல வந்து 6 திங்ஸ் இருக்கு, அதுல 5 திங்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அது என்னன்னு பாத்துக்கோங்க, இது என்னன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலா என்ன இதுல எக்ஸப்ஷன் இருக்கானா, எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ டீட்டெயிலா படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து ஆல்ரெடி உங்க கிளாஸஸ்ல கவனிச்சிருப்பீங்களா, அதை போய் பார்த்துக்கோங்க, இல்லை கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ வந்து இதுல வேற என்ன நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்திரா சகானி கேஸ்னு ஒன்று. ஓகேவா? என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகிள் 16(4)ல வந்து நமக்கு ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் வந்து விபி சிங் பீரியட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல கிரீமி லேயர் கொண்டு வந்த ஜட்மெண்ட் இதுதான். ஒரு நிறைய ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது டோட்டல் ரிசர்வேஷன் 50% தாண்டக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ வந்து சென்ட்ரல் இது ஆக்சுவலா. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு இடபிள்யூஎஸ் 10% சேர்த்துட்டாங்களா? ஸோ நியர்லி 60 இருக்கு. 59.5 கிட்ட இருக்கும் சம்திங். ஓகேவா? ஸோ அதை தாண்டிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் நினைச்சா எப்பனாலும் அதை வந்து இன்வாலிடேட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 கமிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? என்ன கமிஷன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் கமிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. 1953 முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யார் தலைமையில அமைச்சிருப்பாங்கன்னா காக்கா கலைஞர் தலைமையில அமைச்சிருப்பாங்க. ஓகே, இது அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக அமைச்சிருப்பாங்க. பட் வந்து இது அவங்களோட ரெக்கமெண்டேஷன் யாரும் ஏற்றிக்க மாட்டாங்க. இது ஜவஹர்லால் நேரு தலைமையில வந்திருக்கும். மொரார்ஜி தேசாய் தலைமையில வந்து 1979 ஆர்டிகிள் 340. ஓகேவா? அது வந்து இந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், அந்த பேக்வர்டு கிளாஸ் இருக்குல்ல, அவங்கள பத்தின கமிஷனை பத்தி சொல்ற ஒரு ஆர்டிகிள். அதன்படி பிபி மண்டல் வச்சு 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி தான் நமக்கு வந்து விபி சிங் கவர்மெண்ட் வந்து 27% 1990 வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ வந்து அவங்களோட கமிட்டியில என்ன மேஜர் ஃபைண்டிங்னா 52% வந்து இந்தியாவில் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட், நாட் எக்கனாமிக்கல். ரிசர்வேஷன்ல எப்பவுமே என்ன கொண்டு வர மாட்டாங்கன்னா இது கொண்டு வர மாட்டாங்க, எக்கனாமிக்கல் இதை கொண்டு வர மாட்டாங்க. ஏன் எக்கனாமிக்கல் ஒரு ப்ரொவிஷனா கொண்டு வர மாட்டாங்கன்னா இன்னைக்கு பணக்காரனா இருக்கவன் நாளைக்கு ஏழையா இருக்கலாம், நாளைக்கு ஏழையா இருக்கவன் அதுக்கப்புறம் பணக்காரனா வரும். ஸோ அது ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து நிதி சார்ந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்னா அவங்களுக்கு தேவை ஸ்காலர்ஷிப் தான், ரிசர்வேஷன் கிடையாது. ஆனா அது எல்லாத்தையுமே எது மாத்திருந்துச்சுன்னா இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, பொருளாதாரத்தில் நலிவடைந்தது. ஸோ அது பியூர்லி பேஸ்ட் ஆன் இதை பண்ணி கொடுக்குறாங்க, பணத்தை வச்சு கொடுக்குறாங்க 10%. ஓகே, ஸோ வந்து நம்ம மண்டல் கமிஷன் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா சோசியலி எஜுகேஷனல், சமூகத்திலையும் கல்வியிலையும் பின்தங்கியவங்க. ஓகேவா? அப்படி நம்ம இதை எஸ்சி எஸ்டியை சேர்க்காம நம்ம சமூகத்துல பின்தங்கியவர்கள் ஓபிசியில மட்டும் 52% இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க அட்லீஸ்ட் எவ்வளவு கொடுக்கணும்னா 27% வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அன்டில் தட் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இல்லை. அப்பதான் ஓபிசிக்கு ரிசர்வேஷனே வருது. நரசிம்மராவ் வந்து அதுக்கப்புறம் வராங்க. நரசிம்மராவ் யாருன்னா நமக்கு எல்பிஜி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த பிரைம் மினிஸ்டர் தான். அவங்க வந்து என்ன கொடுத்தாங்கன்னா எக்கனாமிக் கிரைட்டீரியா கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வந்து ஓபிசிக்கு வந்து 27% அந்த கிரீமி லேயர் சொன்னோம்ல, அந்த ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் 10% ரிசர்வேஷன் ஃபார் பூரர் செக்ஷன்ஸ் அமாங் த ஹையர் கேசஸ். அதாவது இப்போ இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, 103வது சட்ட திருத்தத்துல 2019 கொண்டு வந்தாங்கல்ல, அதை ஃபர்ஸ்டே அறிமுகப்படுத்தினது நரசிம்மராவ். இந்த இந்திரா சகானி கேஸ்னு ஒரு கேஸ் நடந்திருக்கும். அந்த கேஸ்ல வந்து இந்த ப்ரொவிஷனை டெலிட் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து எக்கனாமிக்கலா யாருக்குமே கொடுக்க கூடாது, சோசியலி எஜுகேஷனலி சமூகம் சார்ந்தும் கல்வி சார்ந்து ஒருத்தவங்க வந்து பின்தங்கி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அதுல ஒரு ப்ரொவிஷன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ வந்து அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து நேஷனல் பேக்வர்டு கிளாஸ்க்கு வந்து ஒரு கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு அந்த சட்டம் போட்டு 1993 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ வந்து அதுபடி என்னன்னா அப்படி ஒரு சட்டப்பூர்வமாக தான் அதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அரசியலமைப்புலேயே நமக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கணும். ஓகே, அப்படி கொடுத்த ப்ரொவிஷன் தான் என்னன்னா 102வது சட்ட திருத்தம். ஓகே, ஸோ நம்ம வந்து இதுல என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா 103வது சட்ட திருத்தம் பார்த்துட்டோம், 102வது சட்ட திருத்தம் பார்த்துருக்கோம். 103 இடபிள்யூஎஸ்க்கு 102வது சட்ட திருத்தம் என்னன்னா ஆர்டிகிள் 338B. ஓகே, கேபிட்டல் பி. அதுபடி நமக்கு வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், அது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஆரம்பிச்சது 93. அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்தது வந்து 102வது சட்ட திருத்தம் 2018 338B.
ஓகே. ஸோ வந்து ரீசெண்டா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜஸ்டிஸ் ரோகிணி கமிஷன் ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து என்னன்னா, ஆர்டிகிள் 340 வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. ஓபிசிக்கு எப்படிலாம் ரிசர்வேஷன் போகுது, அவங்களோட சப் கேட்டகரைசேஷன். ஓபிசிலேயே எல்லா ஓபிசியும் ஒரே மாரி இருக்காங்களா? இல்ல அவங்களுக்குள்ள இருக்க கிளாஸ்ல வந்து எப்படிலாம் ஒரு பிரிவினையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு டைரக்டா கொஸ்டின் ஜஸ்டிஸ் ரோகிணி கமிட்டி எதுக்கு போட்டாங்க அப்படின்னு கேட்டா ஓபிசி ரிசர்வேஷன் சார்ந்து போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. ஸோ வந்து ஆர்டிகிள் 17 சிம்பிளா சொல்லணும்னா அபாலிஷஸ் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழிக்கிற ஒரு ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 17 சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு எந்த சட்டங்கள்லாம் போட்டாங்கன்னா அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட், அதாவது தீண்டாமை சட்டம்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க 1955. அதுக்கு வந்து நேம மாத்திருப்பாங்க 1976 ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ், அதாவது குடி உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். லைக் குடி உரிமைகள் வந்து குடிமக்களோட உரிமைகள் வந்து பாதுகாக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லி 1955 உள்ளதை 76 பேரை மாத்திருப்பாங்க. ஓகே. ஸோ வந்து இது முக்கியமா அதுல இருக்கு. அடுத்து 1989 எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே. அதெல்லாம் ஆர்டிகிள் 17 சம்பந்தப்பட்ட சட்டங்கள். 17னா தீண்டாமை ஒழிக்கணும், அதுதான். ஆர்டிகிள் 18 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பட்டங்களை வந்து நீங்க வந்து போடக்கூடாது. பட்டங்கள்னா நமக்கு வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல நமக்கு நிறைய பட்டங்கள் போட்டிருப்பாங்க. என்ன வேணும்னா சர், ராவ் பகதூர், நைட்வுட் அந்த மாதிரிலாம் நிறைய பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்க ஜமீன் அந்த மாதிரி பட்டங்கள்லாம் நீங்க யூஸே பண்ணக்கூடாது. எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அது வந்து ஒருத்தரை உயர்த்தி இன்னொருத்தரை தாழ்த்தி சொல்றாங்க. ஸோ வந்து மக்கள் எல்லாருமே சமந்தான் அப்படின்றதுக்காக ஒரு கொண்டு வந்த ப்ரொவிஷன் தான் ஆர்டிகிள் 18. அதுபடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க வந்து இப்போ பட்டங்கள் போடலாமான்னா போடலாம். எதெல்லாம் போடலாம்னா, நாட்டுக்காக சேவை செய்ய மிலிட்டரி போறீங்களா போட்டுக்கலாம். நீங்க படிச்ச ஒரு டாக்டர், இன்ஜினியர் சம்திங் ஒன்று ஆகுறீங்களா, உங்க பேருக்கு முன்னாடி உங்களோட கல்வியோட பட்டத்தை போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு அலோவ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இதோட ரைட் டு ஃப்ரீடம் வந்து நமக்கு சாரி ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து முடிஞ்சிருச்சு. அதுல ஒரு கேசஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பாலாஜி ராகுல் கேஸ் வந்து இம்பார்ட்டன்டான கேஸ். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு வந்து பாரத ரத்னா, பத்மபூஷன் அதெல்லாம் நீங்க வந்து ஒரு பட்டமா கொடுக்குறீங்க. அது வந்து ஆர்டிகிள் 18க்கு கீழே வந்து வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து அது எல்லா பொது இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடாது, அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. அது எதுக்கு ஈக்குவலா கிடையாதுன்னா, மகாராஜா ராஜ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர்ன்றதுக்கு ஈக்குவல் கிடையாது. இது ஒரு தனி மனிதன் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல பார்த்தோம்ல, இந்த கேஸ் அதிலே டிஸ்கஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 51A ஜே, அதாவது எக்ஸலன்ஸ், நீங்க வந்து ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்காண்டி செயலாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக கொடுக்கறது தான் இந்த பட்டங்கள், பாரத ரத்னா, பத்மஸ்ரீ எல்லாமே. ஸோ வந்து அந்த மாதிரி சொன்ன கேஸ் எதுனா பாலாஜி ராகவன் கேஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்துக்கான உரிமை. ஒரு 4 ஆர்டிகல் தான், 19, 20, 21, 22. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஓகேவா? அதுல வந்து நமக்கு என்னன்னா, ஆர்டிகல் 19 வந்து ஒரு 6 ரைட்ஸ் இருக்கும். ஓகேவா? நமக்கு வந்து 7 ரைட்ஸ் இதுல இருந்துச்சு. அதாவது நான் பேசுறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இல்ல, ஆர்டிகிள் 19. ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் முதல்ல வந்து 7 இருக்கும், அப்புறம் 6 மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு ஆர்டிகிள் 19 முதல்ல 7 இருக்கும், அதுக்கப்புறம் 6 மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து இதுல 6 ஆர்டிகிள்ஸ் தான் இருக்கு. எந்த ஆர்டிகிளை தூக்கியிருப்பாங்கன்னா, நமக்கு 44வது சட்ட திருத்தத்துல ஆர்டிகிள் 31 வந்து ரிப்பேல் பண்ணி நமக்கு 307 வச்சாங்கன்னு படிச்சோமா. ஸோ வந்து நமக்கு இந்த ஆர்டிகிள் 19க்கு கீழேயும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கும், சொத்துக்கான உரிமை இருக்கும். ஸோ அதையும் நமக்கு வந்து தூக்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ வந்து அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து ஆர்டிகிள் 19(1), 19(2) அப்படின்னு 2 இருக்கும். ஓகேவா? சப்ளஸ் 1, சப்ளஸ் 2. இதுல நமக்கு வந்து ABCDன்னு சொல்லிட்டு 6 உரிமைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. 19(2)ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த உரிமைகளுக்கெல்லாம் தடை, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். உங்களுக்கு வந்து இந்த உரிமைகள்லாம் அப்சல்யூட்டே கிடையாது, எமர்ஜென்சி போட்டா தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ரைட் டு ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க என்ன வேணா பண்ணிட முடியாது. ஓகே. ஸோ வந்து அதான் சொல்லியிருக்காங்க. 19(1) வந்து உங்களுக்கு ரைட்ஸும், 19(2) அது வந்து உங்களுக்கு வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், உங்களுக்கு ஒரு காரணமான ஒரு தடையும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ வந்து இதுல என்னெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கு
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 19(1)ல ஏ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகிள். நமக்கு வந்து கருத்துரிமை, பேச்சுரிமை கொடுக்கறது இதுதான். ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ். இதுல நிறைய கேஸ் இருக்கும். நம்ம இந்த கேஸ் வந்து டிபிஎஸ்பில டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க கொடுக்கலாம். அதுக்கடுத்து உங்களோட வியூஸை நீங்க வந்து சொல்லலாம். அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து ரைட் அகெயின்ஸ்ட் டேப்பிங் ஆஃப் டெலிஃபோனிக் கன்சர்வேஷன். என்னன்னா, நீங்க வந்து டெலிஃபோனை வந்து ஒட்டு கேட்கறதுக்கு வந்து ரைட் அகெயின்ஸ்ட், யாருமே உங்களோட பிரைவேசியை வந்து பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க, அது இந்த கொஸ்டின்லேயே பார்க்கலாம். ரைட் டு எக்ஸ்பிளாய்டேஷன் கொடுத்துருந்தாங்க, அதாவது சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுத்துருந்தாங்க. அது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகெயின்ஸ்ட். ஸோ வந்து இந்த கீவேர்டை வச்சு தான் டெஸ்ட் வைப்பாங்க. அது அகெயின்ஸ்டா ரைட் டுவான்னு பார்க்கணும். ஓகே, டெலிஃபோன்லாம் ஒட்டு கேட்கக்கூடாது, யாரோட இதையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. வேற என்ன பண்ணலாம், நீங்க டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா பந்த் பண்றது எல்லாத்தையுமே நீங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம், அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். அப்புறம் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அமைதியா இருக்கிறதுக்கு உங்களோட உரிமை இருக்கு. ஓகே, ப்ரீ சென்சார்ஷிப் ஆன் த நியூஸ் பேப்பர், அதாவது ரைட் அகெயின்ஸ்ட், அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ரிலீஸ் ஆகுனட்டிக்கே நீங்க அதுக்கு வந்து சென்சார்ஷிப்லாம் போடக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நேஷனல் ஃபிளாக் வந்து நீங்க இது பண்ணலாம். ப்ரிலிம்ஸ்ல வந்து இதுல இருக்க எல்லாமே மனப்பாடம் பண்ணி படிக்கணுமானா தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்றதுக்கு போல ஒரு 5 டைம்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு மெட்டீரியல்ல படிப்பீங்க, அந்த மெட்டீரியல்ல கண்டிப்பா இது இருக்கும். ஸோ அதுல பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மெயின்ஸ்ல உங்களுக்கு இது தேவைப்பட்டா அந்த இடத்துல எழுதலாம். ஆர்டிகல் 19(1)(1)(a)க்கு கீழே இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்க வந்து ஸ்கூல்ல எந்த மீடியம்ல படிக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட் டு எக்ஸ்பிரஸ் ஜெண்டர் ஐடென்டிட்டி. ஓகேவா? இப்போ வந்து நிறைய எல்ஜிபிடி ப்ராப்ளமா இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லா ரைஸ் ஆகுதுல்ல. ஸோ வந்து என்னோட ஜெண்டர் இதுதான் ஐடென்டிட்டி பண்றதும் ஆர்டிகல் 19(1)(a)க்கு கீழே தான் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ரைட் டு ரிப்ளை, அதாவது ரைட் டு ஆன்சர் தி கிரிட்டிசிசம். உங்க மேல ஒருத்தவங்க விமர்சனம் வச்சா அதுக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ரைட் டு போஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் ஆன் இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா. ஓகே, ஸோ வந்து நமக்கு எல்லா ரைட்டுமே இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன வேணா பேசலாமா அப்படின்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. நாட்டோட ஒற்றுமையை பாதிக்கிற மாதிரி, கோர்ட் அவமானப்படுத்துற மாதிரி இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 19(2). ஓகே, ஸோ 1ல உரிமைகள் சொல்றாங்க, 2ல இதுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. லைக் நான் சொன்ன மாதிரி தான் 19(2)ல வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து நீங்க எதுக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட், நீங்க வெளிநாடு கூட நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நட்பை பேணிட்டு இருக்கோம், நீங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ண போடுற மாதிரி போடக்கூடாது. ஸோ அந்த கண்ட்ரில உள்ளவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம வந்து எங்கேயுமே போஸ்ட் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இந்தியாவோட சாவர்னிட்டி இன்டெகிரிட்டியை பாதிக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஓகே, கோர்ட்டை கண்டெம் பண்ற மாதிரி பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆர்டிகல் 19(b), அதாவது ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி. நீங்க வந்து ரைட் டு அசம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ், நீங்க வந்து கன்னோ ஆயுதங்களோ இல்லாம அமைதியான முறையில வந்து நீங்க வந்து போராடலாம். அததான் அதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து அமைதியான முறையில போராட்டம் பண்றதுதான் நமக்கு ஆர்டிகல் 19(1)(b). ஓகே, ஸோ அதுல நிறைய சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 19(3)ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதோட ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகே, சாவரிட்டி இந்தியா இன்டெகிரிட்டியை பாதிக்கிற மாதிரி எது இருக்கக்கூடாது, பப்ளிக் ஆர்டரை பாதிக்கிற மாதிரி எது இருக்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்து போல 144 போட்டாங்க அப்படின்னா சிஆர்பிஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, COVID-19ல மற்ற ஊர்ல எது சாதி கலவரம் அந்த மாதிரி கலவரம் நடந்தாலும் இதெல்லாம் போகுது. ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டிகல் 19(1)ல சி ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சங்கங்கள்லாம் ஆரம்பிக்கிறோம்ல, ஒவ்வொரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா இருக்கட்டும், கூட்டுறவு சங்கங்களா இருக்கட்டும், நீங்க ஒரு யூனியன் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் தான். அது எங்க இருக்குன்னா ஆர்டிகல் 19(1)(c)ல தான் இருக்கு. ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆரம்பிக்கலாம், கம்பெனி ஆரம்பிக்கலாம், பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், சொசைட்டி ஆரம்பிக்கலாம், கிளப், ஆர்கனைசேஷன், ட்ரேட் யூனியன் எல்லாமே ஆரம்பிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து எதெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு 19(1)(c)ல தான் இருக்கு. ஓகே, ஆக்சுவலா இதுல வந்து ஒரு நெகட்டிவ் ரைட் இருக்கு. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அதனால நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஆர்டிகல் 19(1)(c) படி நாட் டு ஃபார்ம் ஆர் ஜாயின் அந்த ரைட்ஸும் எனக்கு இருக்கு. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 19(1)(c)க்கு அகேன்ஸ்டா இருக்குன்னா 19(4) சொல்றாங்க. ஸோ நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ அதுக்கு அடுத்தடுத்த ஆர்டிகல் வந்து
அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுப்பாங்க. ஓகே, சேமா எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்கும். பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, சாவரன்டி இந்தியா, இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, இதெல்லாம் பாதிக்கிற மாதிரி நீங்க வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுதான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 19 டி டி ஃபார் டிராவல், டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கோங்க, மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ வந்து இந்தியாவில் நீங்க எங்கனாலும் மூவ் பண்ணலாம், அதுக்கு எந்த தடையுமே கிடையாது. ஆர்டிகல் 19(5) அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க வந்து ப்ரொடக்டடா இருக்க ஏரியாக்கு, ட்ரைபலுக்குன்னே சில ஏரியா ப்ரொடக்ட் பண்ணியிருப்பாங்க, அங்கெல்லாம் நீங்க போய் போகக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 19 வந்து இந்தியாக்குள்ள மூவ் பண்ற சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 21 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், அதாவது ரைட் டு மூவ் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. மேனகா காந்தி கேஸ்னு ஒரு பாஸ்போர்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான கேஸ். அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாக்குள்ள மூவ் பண்றது 19(1) டி. ஆர்டிகல் 21 எது சொல்றாங்கன்னா, ஃபாரின்ல மூவ் பண்றத வந்து நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கும் 19(5)ல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 19(1) ஜி. ஜினா நமக்கு என்னன்னா, கிராஜுவேட் ஆயிட்டோம், அது வச்சு ஒரு ப்ரொஃபஷன் போறோம். ஓகேவா? நீங்க வந்து எந்த ப்ரொஃபஷனாலும் ஃபாலோ பண்ணலாம், அதாவது உங்களுக்கு பிடித்த தொழிலை நீங்க பண்ணலாம். அதுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து 19(6)ல சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து 20 என்னன்னா, உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் ஒஃபென்சஸ். அதாவது சிம்பிளா என்ன சொல்லணும்னா, ஒருத்தங்க குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கைதியே கொண்டு போறாங்கன்னு, அவங்களை நீங்க என்ன வேணா பண்ணிட முடியாது. ஓகேவா? அவங்களுக்குன்னு அடிப்படை உரிமைகள் இருக்கு. சோ குற்றம் பண்ணிட்டதுனாலயே ஒருத்தர் மேல நீங்க வந்து வலுக்கட்டாயமா எல்லாத்தையுமே நீங்க வந்து திணிக்க முடியாது. அதை சொல்றதுதான் ஆர்டிகல் 20. ஓகே, அதுல கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா. அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, அன்னைக்கு தேதியில என்ன சட்டம் இருக்கோ அதைப்படிதான் கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் இன்னைக்கு தப்பு பண்ணியிருக்காரு, இன்னைக்கு தேதியில அவருக்கு 500 ரூபாய் ஃபைன்னா அதுதான் நீங்க போடணும். நாளான்னைக்கு ஒரு சட்டம் வருது, அதுல 1000 ரூபாய் ஃபைன் மாதிரினா நீங்க திரும்ப அவர்கிட்ட போய் 1000 ரூபாய் கேட்கக்கூடாது. புரியுதா? இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இன்னைக்கு சட்டப்படி அவருக்கு ஆயுள் தண்டனை, நாளைக்கு சட்டப்படி தூக்கு தண்டனை, நாளைக்கு தூக்கு தண்டனை போடக்கூடாது. என்ன சட்டம் போட்டீங்களோ அதுதான். அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோலனா இப்படிதான். ஓகேவா? அந்த டைம்ல என்ன இருக்கோ அதை தான் நீங்க பண்ணணுமே தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, கிரிமினல் லாவுக்கு மட்டும்தான் இது பொருத்தம். டாக்ஸ் லாவுக்கும் சிவில் லாவுக்கும் இது பொருந்தாது. ஓகே, குற்றவியலுக்கு சட்டத்துக்கு மட்டும்தான் இது பொருத்தம். ஓகே, அப்புறம் நோ டபுள் ஜியோபாடி. ஒரே தண்டனைக்கு நீங்க 2 தடவை தண்டனை கொடுக்க கூடாது, ஒரே தப்புக்கு. ஓகேவா? அடுத்து நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் ஒன்றும் கிடையாது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு கம்பல்சரியா ஒத்துக்க வைக்க கூடாது. லைக் இந்த விசாரணை படத்துல, ஜெய்பீம் படத்துல சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் ஆர்டிகல் 21 வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஆர்டிகல், ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆக்சுவலா அந்த ஆர்டிகல் 20யும் 21 தான் எமர்ஜென்சி அப்போ கூட சஸ்பெண்டே ஆகாது. இந்த 2 ஆர்டிகல் தான் அப்சல்யூட் முழுமையான ஒரு அடிப்படை உரிமைகள்னா இந்த 20, 21 மட்டும்தான். ஓகே, ஸோ வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டினா நம்மளோட வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம்னா, சட்டப்பிரிவுனா இதுதான். ஓகேவா? ஸோ வந்து இதுல வந்து 2 கான்செப்ட் இருக்கும். ஒன்னு வந்து ஜப்பான் கான்செப்ட், இன்னொன்னு அமெரிக்கா கான்செப்ட். அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னா ஜப்பான்ல இருந்து எடுத்திருக்கும். இப்ப வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பர்சன் இருக்காரு, அவர் வந்து இன்கேஸ் ஒரு இமேஜினரியா ஒன்று வச்சுக்கோங்க, ஆக்சுவலா அது சட்டத்துல இல்ல, ஒரு இமேஜினரியா வச்சுக்கோங்க. இவரை கொல்ல வராங்க, அதனால இவர் வந்து ஒருத்தரை கொன்றாரு. ஸோ வந்து இந்த டைம்ல ஜட்ஜு வந்து, நீ ஏன் இவனை கொன்ன அப்படின்னு கேட்கிறப்ப வந்து, நான் இவங்களை கொல்லலைன்னா அவன் அவங்களை கொண்டு இருப்பான். லைக் வடச்சென்னை கதை மாதிரி தான். ஓகே, நான் உன்னை குத்தலைன்னா நீ என்ன குத்திருப்ப அப்படின்ற மாதிரி ஒன்று வருது. ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ வந்து என்னதான் நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணியிருந்தாலும் நீ பண்ணது தப்புதான் சொல்லிட்டு இவருக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இதுதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஜப்பான் கான்ஸ்டியூஷன்ல இப்படிதான் சொல்றாங்க. ஓகே, ஆனா அமெரிக்கன் கான்செப்ட் என்னன்னா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா நீதிமன்றம் இதை வந்து புரிஞ்சுக்கும். ஓகே, நீ வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுதலையும் பண்ணலாம், இல்ல குறைந்தபட்ச தண்டனையும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா புரிஞ்சுப்பாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா சட்ட புக்ல என்ன இருக்கோ, ரூல் ஆஃப் லா, அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது 2 கேஸ் உண்மையான கேஸே நடந்துச்சு, அதையே பார்த்துடலாம். கோபாலன் கேஸ், ஏகே கோபாலன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, 1950. அவர் வந்து ப்ரீவென்டிவ் டிடென்ஷன், முன்னாடியே தடுப்பு காவல் சட்டத்துல
புடிச்சு வச்சிருப்பாங்க அந்த டைம்ல. அவர் வந்து எனக்கு பர்சனல் லிபர்ட்டி ஆர்டிகல் 21 வயலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுவாரு. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்ல அப்போ வந்து ஒரு சட்டம் இருந்திருக்கும். அந்த சட்டப்படி தான் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து விடுதலை பண்ண மாட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரோவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அந்த டைம்ல. ஓகேவா? சோ வந்து லேட்டரா என்ன நடந்துச்சு அப்படின்னா 1978 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இயர். ஓகேவா? 44வது சட்ட திருத்தம் போட்டாங்கல்ல, சொத்துரிமையை மாத்தினாங்கல்ல, அதே இயர்ல தான் இதுவும் நடந்திருக்கும். ஓகே. மேனகா காந்தி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க ஃபாரின் போறதுக்கு பதிலா ஃபாரின் போறதுக்கு ரெடியா இருக்கிறப்ப அவங்களோட பாஸ்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் புடுங்கி வச்சிருப்பாங்க சம்திங் ஒரு இஷ்யூனால. அப்ப வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 21 கீழே நம்ம பார்த்தோம்ல, ஃபாரினுக்கு வந்து வெளிநாடுக்கு நம்ம வந்து போய்க்கிறது வந்து நம்மளோட அடிப்படை உரிமைன்னு. அது இந்த கேஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க. அப்பதான் சுப்ரீம் கோர்ட் என்ன இருக்குன்னா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு ஒன்று எடுக்கிறாங்க. ஓகே, நீங்க ரூல் புக்ல என்ன இருக்குன்னு ஃபாலோ பண்றது இருக்கட்டும். ஆனா வந்து ரியாலிட்டியில ஒரு மனுஷனோட அடிப்படை உரிமை பாதிக்கிற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷனுக்கு அகைன்ஸ்டா சொன்னாங்க. ஓகேவா? அதுதான் ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி. அவங்க ஒரு கண்ணியமான வாழ்றதுக்கு வந்து வழிவகை செய்யணும் அப்படின்னு சொன்ன ஆர்டிகிள் அண்ட் கேஸ் தான் மேனகா காந்தி கேஸ். ஓகே. அப்புறம் ரீசெண்டா நமக்கு வந்த கேஸ் வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்கான் 2-3 டைம். கேஎஸ் புட்டசாமி கேஸ், ரைட் டு பிரைவசின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளோட அந்தரங்க விஷயங்கள் வந்து இல்லைன்னா பர்சனல் விஷயங்களை வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஆதார் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட் டு பிரைவசினா எந்த கேஸ்னா கேஎஸ் புட்டசாமி 2017. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஹடியா கேஸ். இது என்னன்னா இதுவும் 2017 தான். இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரைட் டு மேரி அ பெர்சன் ஆஃப் ஒன்ஸ் சாய்ஸ். அதாவது நமக்கு பிடிச்ச நபரை கல்யாணம் பண்ணிக்கிறதே நம்மளோட அடிப்படை உரிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ரீசெண்டா அந்த கேஸ் ரஞ்சித் கேஸ். ஓகேவா? அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இம்பேக்ட்ஸ். அதாவது கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, ரஞ்சித் சிங் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நமக்கு வந்து காலநிலை மாற்றம் வருது இல்ல, அதுக்கு எதிரா நம்ம வந்து ஒரு நல்ல லைஃப் வாழ்றதுக்கு நம்மளோட ஒரு ரைட் அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே. சோ வந்து நமக்கு ஆர்டிகல் 21 கீழே இதுல ஒரு லட்சுமிகாந்த்ல உள்ள கண்டென்ட் தான் இது. ஒரு 38 இது கொடுத்துருக்காங்களா. பட் இதையும் தாண்டி நிறைய இருக்கு. ஆனா நமக்கு வந்து லேட்டஸ்ட் 7th எடிஷன் ஆஃப் லட்சுமிகாந்த்ல ஒரு 38 சொல்லியிருப்பாங்க. ஓகே. நம்ம தூங்குறதுக்கான உரிமை கூட ஆர்டிகல் 21 கீழே தான் இருக்கு. ஓகேவா? ரைட் டு ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நாய்ஸ் பொல்யூஷன் கேட்காம இருக்கிறது, ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்டு, இது நமக்கு தனியாகவே ஒரு ஆர்டிகல் இருக்கு டிபிஎஸ்பியில். ஸோ வந்து ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், ரைட் அகேன்ஸ்ட் கேன் கஃப், கைவிலங்கு போட்டு என்ன கூட்டு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, இதை ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை இன்டர்நெட்ல போட்டாலும் வரும், இல்லை லட்சுமிகாந்த் வச்சிருந்தாலும் படிங்க. ஓகே, இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ்ல இது எந்த அளவுக்கு கேட்பான்னு வந்து ஐடியா இல்லை, பட் ரீட் பண்ணிக்கோங்க. எது பண்ண இந்த மாதிரி முக்கியமான ஏரியாஸ்லாம் ஒன் டைம் ஒரு 5 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க, உங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மெயின்ஸ்ல நீங்க எழுதலாம், இது எங்கனாலுமே எழுதலாம். ஓகே, நீங்க இன்கேஸ் பாவர்ட்டி பத்தி எழுதிங்கன்னா ரைட் டு ஷெல்டர் வந்து ஆர்டிகல் 31க்கு ஆர்டிகல் 21க்கு கீழே இருக்கு அப்படின்னு எழுதலாம். ரைட் டு லிவ்லிஹுட் எழுதலாம். நீங்க என்ன எழுதினாலுமே எழுதலாம். ரைட் டு கிளைமேட் சேஞ்ச், நாய்ஸ் பொல்யூஷன் அந்த மாதிரி எழுதினா கூட ஆர்டிகல் 21 கீழே இருந்து இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸுக்கு ஒரு ஒன் டைம் ரீட் பண்றதை 5 டைம்ஸா ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மறக்காது. ஸோ அந்த கான்செப்ட்ல யூஸ் பண்ணி. ஸோ ஆர்டிகல் 21A இது வந்து என்னன்னா 86வது சட்டத்திருத்தம் 2002 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுல 6 to 14 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஓகே, 86வது சட்டத்திருத்தத்துல என்னெல்லாம் சேர்த்திருப்பாங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் இதை சேர்த்திருப்பாங்க. ஆர்டிகல் 51A கே 6 to 14 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து பெற்றோர்கள் இல்லைன்னா கார்டியன்ஸ் வந்து கல்வி கொடுக்கணும்னு. 21A சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க கம்பல்சரி கல்வி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 45ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃப்ரீ எஜுகேஷன், இயர்லி சைல்ட்ஹுட் கேர், அதாவது 0 to 6 வயசு உள்ள சொல்லியிருப்பாங்க. இந்த 3 ப்ரொவிஷனுமே சேர்த்தது 86வது சட்டத்திட்டம் 2002 தான் சேர்ந்தது. ஓகே. ஸோ ஆர்டிகல் 22 இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரீவென்டிவ் டிடென்ஷன், அதாவது தடுப்பு காவல்ல வந்து ஒருத்தவங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் இது. ஸோ ஆர்டிகல் 20 அண்ட் 22 எதை பத்தி சொல்றாங்கன்னா, கைது செய்யப்படுறவங்களோட உரிமையை பத்தி சொல்றாங்க. ஓகே. இதுல என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லணும், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி 24 மணி நேரத்துல கொண்டு போய் நிப்பாட்டணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா?
ஆர்டிகிள் 23-24 ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமையா எதை சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து ஆர்டிகிள் 23-24 எதை சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஒரு மனுஷங்களை கடத்தியோ இல்லைன்னா அவங்கள ஒரு கட்டாய ஒரு லேபராவோ ஒரு ஃபோர்ஸ் லேபர் ஒப்பந்த தொழிலாளிகள் மாதிரியோ கொத்தடிமைகளாகவோ அடுத்து அவங்கள குழந்தைகள் பெண்கள் அப்புறம் ஆண்களா இருந்தாலும் சரி அவங்கள கடத்திட்டு போய் பிச்சை எடுக்க வைக்கிறதையோ இது எல்லாத்தையுமே தடை பண்றது வந்து எதுனா ஆர்டிகிள் 23. ஓகே, இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கானா எக்ஸெப்ஷன் இருக்கு. ஆர்டிகிள் 23ல என்ன எக்ஸெப்ஷன் சொல்றாங்கன்னா, ஸ்டேட் டு இம்போஸ் கம்பல்சரி சர்வீஸ் ஃபார் பப்ளிக் பர்பசஸ். லைக் என்னன்னா, நீங்க வந்து அரசுக்கு வந்து இந்த பவரை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து நீங்க மிலிட்டரி சர்வீஸ் பண்ணணும், சோசியல் சர்வீஸ் பண்ணணும், அந்த மாதிரி காசே கொடுக்காம வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இதை வந்து எந்த ஸ்டேட்டுமே பண்ண மாட்டாங்க அன்லஸ் ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் வர்ற வரைக்கும். ஓகே, ஸோ வந்து டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது ஒரு மனுஷங்களை வந்து நீங்க வாங்கி விற்கிறது இது எல்லாத்தையுமே தடை பண்றது வந்து ஆர்டிகிள் 23 தான். இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல சொன்னாலும் இதுக்கு ஒரு தனியா ஒரு சட்டம் தேவைப்பட்டதுனால இம்மோரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்ட், சட்டவிரோதமான கடத்தல் தடுப்பு சட்டம்னு சொல்லிட்டு 1956ல போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த ஆர்டிகல் 24னா 14 வயசுக்கு கீழே உள்ள பசங்களை வந்து குழந்தைகளை வந்து நம்ம எந்த ஒரு ஃபார்மான ஒரு வீட்டு தொழிற்சாலைகள்லையோ வேற எங்கேயுமே பணியமர்த்த கூடாது. ஸோ 0 to அதாவது 6 to 14 இயர்ஸ் வரை, அதனால தான் நம்ம கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்துருக்கோம், கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ இது கொடுக்கறது மூலமா நம்ம 14 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் இதெல்லாம் வேலைக்கு அனுப்ப மாட்டோம். ஸோ ஆர்டிகல் 21A-வும் 24மே ஒரு இன்டர்லிங்க்டு தான். ஓகேவா, இட்ஸ் ஆல் அபவுட் சைல்டு வெல்ஃபேர். ஸோ அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், அதாவது குழந்தை உரிமைகளை பாதுகாக்கும் ஆணையத்துக்கான சட்டம் வந்து 2005ல போட்டிருப்பாங்க. ஓகே, அது மூலமா அந்த ஆணையத்தை நிறுவி அவங்களோட நிறைய வெல்ஃபேருக்கு யூஸ் பண்ணுவாங்க. சைல்ட் லேபர் ரீகேபிட்டலேஷன் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை தொழிலாளர்கள் மறுவாழ்வு நல நிதி அப்படின்னு ஒரு நிதியெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஓபன் பண்ணி அந்த குழந்தைகளோட செலவுக்காக மீட்ட அந்த குழந்தை தொழிலாளர்கள் மீட்ட தொழிலாளர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இதுல என்னெல்லாம் இருக்கும்னா, சைல்ட் லேபருக்குனே தனியா ஆக்ட் இருக்கும், ஸ்கீம் இருக்கும், பாலிசி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அந்த டைமென்ஷன்லயும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், அதாவது மதத்தை வந்து சுதந்திரமா ஃபாலோ பண்றதுக்கான உரிமை. ஓகேவா, ஆர்டிகல் 25ல என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு 4 விஷயம் சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு கன்சைன்ஸோட உங்க மனசாட்சி படி நீங்க எந்த கடவுளை விரும்புறீங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணலாம், அதை ப்ரொஃபஸ் பண்ணலாம். ஓகே, நீங்க வந்து என்னன்னா ப்ரொஃபஸ்னா உங்களோட நான் இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்றேன்னு ஓப்பனா சொல்லலாம். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ரொபகேட் பண்ணலாம், அதை பரப்பவும் செய்யலாம். ஸோ இந்த 4 காம்பனண்டே சொல்றது தான் ஆர்டிகல் 25. ஓகேவா, அதுல என்னன்னா நீங்க வந்து ரைட் டு ப்ரொபகேட் தான் உங்களுக்கு இருக்கே தவிர நீங்க வந்து ஒருத்தங்கள கட்டாயமா இன்னொரு மதத்தை மாத்த முடியாது. ஸோ அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் பிலீப்ஸ், உங்களோட கொள்கைகள் என்ன, உங்களோட ரிச்சுவல்ஸ், உங்களோட சடங்குகள், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சடங்குகள் என்ன, அது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம சீக்ஸ் எல்லாருமே கிருப்பான் அதெல்லாம் வியர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஹிந்துஸ்னா யாருன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல ஹிந்துஸ்ன்றது சீக்ஸ், ஜெயின்ஸ், புத்திஸ்ட், அதாவது சீக்கியர்கள், சமண மதத்தவர்கள், புத்த மதத்தவர்கள், இவங்க எல்லாருமே ஹிந்துஸ் தான் இந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது வந்து எல்லா பர்சன்ஸுக்கும், சிட்டிசன்ஸ் நான் சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் ஆர்டிகிள் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். 25ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஃபாலோ பண்றத சொல்றாங்க. 26ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதை நிர்வகிக்கிறத பத்தி சொல்றாங்க. ஓகே, ஸோ வந்து ரெண்டுமே ஒரு காம்போனன்ட் தான். ஓகேவா, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸ். இப்போ லைக் இந்த ராமகிருஷ்ணா மிஷன்லாம் 1897ல விவேகானந்தர் ஓபன் பண்ணியிருப்பாருல. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட்டை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப்பை நம்மளே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வந்து ஆர்டிகல் 25 வந்து இண்டிவிஜுவலை பத்தியும் 26 வந்து குரூப் ஆஃப் பீப்புளை பத்தியும் சொல்றது. ஓகே, கலெக்டிவ் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நம்ம என்ன வேணா பண்ணலான்றதுக்காக பப்ளிக் ஆர்டரையோ மொராலிட்டியோ ஹெல்த்தையோ பாதிக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது. லைக் லாக்டவுன் போட்டிருக்கோம், COVID-19 மாதிரி ஒண்ணு வருதுன்னா எனக்கு வந்து அப்போ ரிலிஜியஸ் ரைட்ஸ் இருக்கு, நான் வந்து திருவிழா நடத்துவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர்டிகல் 26 இருக்கான எஸ் கண்டிப்பா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மெயினா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ராமகிருஷ்ணா மிஷன், ஆனந்த மார்காலாம் ரிலிஜியஸ் டினாமினேஷனா இருக்கு. இந்துக்கு ஓகே ஒரு இந்து மத சார்ந்த அமைப்புகளா இருக்கு. ஆனா அரபிந்தோ சொசைட்டி வந்து நாட் ஏ ரிலிஜியஸ் டினாமினேஷன். அந்த மாதிரி ரிலிஜியஸும் இருக்கு, நான் ரிலிஜியஸும் இருக்கு. ஓகே,
அப்புறம் ஆர்டிகிள் 27. ஃபர்ஸ்ட் நம்ம ரிலிஜனை ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் நிர்வாகம் பண்ணலாம். மூணாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலீஜன். அதாவது நம்ம வந்து கண்டிப்பா டாக்ஸ் கொடுங்கன்னு யாரையுமே போய் இது பண்ண முடியாது. ஓகேவா, கம்பல் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ரிலீஜனை சார்ந்தவங்க என்கிட்ட வந்து கேட்குறாங்க டாக்ஸ் பே பண்ண, நான் கம்பல்சரியா பே பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, நான் அதை மறுக்கலாம். ஸோ அதை சொல்றது தான் ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 28 என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து ஸ்டேட் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம அரசோட நிதியுதவியில இயங்குற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஏதாவது ஒரு மதம் சார்ந்த ஒரு ரிலிஜியஸ் ஆன ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அங்க நான் அட்டன் பண்ணணுமா, கம்பல்சரி அட்டன் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. அது என்னோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அங்க நான் கம்பல்சரியா இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து 4 டைப்பான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டை சொல்றாங்க. ஸோ கல்வி நிலையங்கள்ல தான் இது பொருந்தும், மற்ற இதுல இது பொருந்தாது. ஓகேவா, எங்கெல்லாம் இது பொருந்தும்னா ஹோலி மெயின்டைன் பை த ஸ்டேட், ஃபுல்லா அரசே நிதியுதவி போட்டு நடத்துற ஸ்கூல்ல வந்து இது நடக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட் பை த ஸ்டேட் பட் எஸ்டாப்ளிஷ் அண்டர் எனி என்டோர்மெண்ட் ஆர் ட்ரஸ்ட். அதாவது ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் மூலமா ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு அறக்கட்டளை மூலமா ஆரம்பிச்சு அதை அரசாங்கம் நடத்தும். சம்டைம்ஸ் அரசு நடத்துறப்ப அங்கே இது நடத்தக்கூடாது. அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்டு பை ஸ்டேட், அதாவது அரசு மூலமா ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்வி நிலையங்களை இது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அரசு கிட்ட இருந்து எய்டு உதவி பெறுற பள்ளிகள்ல இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த 4 வகையான இதுல சொல்லியிருக்காங்க. இங்க வந்து யாரையுமே நீங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ரிலிஜியஸ் ஃபங்க்ஷன் நடக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, மதம் சார்ந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆர்டிகல் 25 to 28 வந்து முக்கியமான ஒரு இது, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னா கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள். இது 29, 30 ரெண்டே ஆர்டிகிள் தான். ஸோ வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மையினரோட நலன்களை பாதுகாக்கணும், அதை சொல்றது தான் ஆர்டிகிள் 29. ஸோ வந்து இங்க சிறுபான்மையினர்ன்றது வந்து நம்ம 2 வகையில எடுத்துக்கணும். ஒன்னு வந்து லிங்குவிஸ்டிக், மொழி வாரியான சிறுபான்மையினர்கள். ஸோ சில மொழிகள் வந்து ரொம்ப கம்மியான மக்களால தான் பேசப்படும். ஸோ அவங்களாம் லிங்குவிஸ்டிக் பேசிஸ், மொழி வாரியான சிறுபான்மையினர். அதுக்கப்புறம் வந்து ரிலீஜியஸ், மதம் சார்ந்த குறைவான எண்ணிக்கையில நாட்டுல இருப்பாங்க. ஓகே, சோ இந்த 2 பேருமே மைனாரிட்டிஸா தான் நம்ம எடுத்துக்கணும், வெறும் மதம் சார்ந்து மட்டும் எடுக்கக்கூடாது. ஓகே, சோ அவங்களோட லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர், சோ வந்து அவங்களோட மொழி, அந்த மொழியோட வடிவம், அப்புறம் அவங்களோட கலாச்சாரம், இந்த 3ஐயும் பாதுகாக்கிறது தான் நமக்கு வந்து ஆர்டிகிள் 29ல சொல்றாங்க. சோ எந்த 3 விஷயம் கேட்பாங்க? லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர். ஓகேவா, அதுக்கப்புறம் ரைட் ஆஃப் அ சிட்டிசன் அஸ் அன் இண்டிவிஜுவல், அதாவது எந்த ஒரு சிட்டிசனையும் நீங்க வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இந்த ஒரு மதத்தை காரணம் காமிச்சு வந்து ரேஸு, ரிலிஜியன், ரேஸு, கேஸ்ட், லாங்குவேஜ் காரணம் காமிச்சு நீங்க வந்து அட்மிஷனை மறுக்க கூடாது. அதை சொல்ற ஆர்டிகிளும் 29. ஸோ 29 மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் அவங்களோட லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர், ஆல்சோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், கல்வி நிலையங்கள்லயே அவங்களுக்கான உரிமையை பத்தி பேசுறாங்க. ஸோ இந்த ஆர்டிகிள்ல இந்த ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. இந்த 4 விஷயங்களையும் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்த ஆர்டிகிள், ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சொன்னோமா, மதம் சார்ந்த மொழி சார்ந்த மைனாரிட்டிஸை தாண்டி எல்லா இது வந்து மைனாரிட்டிஸ்க்கு மட்டும் இல்ல மெஜாரிட்டிக்கும் பொருந்தும். ஸோ நம்ம வந்து எல்லாரோட மதத்தையும் எல்லாரோட மொழியும் சேர்த்து பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு பிராடான ஒரு ஸ்கோப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு சொல்லியிருப்பாங்க. உச்ச நீதிமன்றத்தோட அறிவுறுத்தல் படி ஆர்டிகிள் 29 நாட் ஓன்லி ஃபார் மைனாரிட்டிஸ், இட் ஆல்சோ அப்ளிகபிள் டு மெஜாரிட்டிஸ், பெரும்பான்மை சமூகத்துக்கும் இது பொருந்தும். ஓகே, அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 30 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த மைனாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, சிறுபான்மையினர், அவங்களுக்காக அவங்க வந்து ஒரு கல்வி நிலையங்களை ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ வந்து அவங்க மதம் சார்ந்த மைனாரிட்டியாவும் இருக்கலாம், மொழி சார்ந்த மைனாரிட்டியாவும் இருக்கலாம். அவங்க வந்து ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர், அவங்க ஒரு கல்வி நிலையங்களை தொடங்கவும் அதை நிர்வகிக்கவும் அவங்களுக்கு வந்து அரசியலமைப்புல ஆர்டிகிள் 30 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட் சம்திங், அவங்களுக்கு வந்து அந்த லேண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது, அதை எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு போதுமான நஷ்டஈடு எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எய்டு, மானியங்களும் கொடுப்பாங்க, கிராண்டிங் எய்ட். ஓகே, ஸோ வந்து இந்த மாதிரி மைனாரிட்டிஸோட இன்ட்ரெஸ்டா ப்ரொடக்ட் பண்றாங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிகிள் 30ல ரிலிஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மட்டும்தான் கொடுக்குறாங்க, வேற எந்த செக்ஷனுக்குமே கொடுக்கல. ஓகே,
அதுக்கப்புறம் மைனாரிட்டி யாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே டிஃபைன் பண்ணல. எப்படி கான்ஸ்டியூஷன்ல பட்ஜெட்ன்ற வார்த்தை இருக்காதோ அதே மாதிரி மைனாரிட்டின்ற வார்த்தை இருக்கும், மைனாரிட்டிக்கு டெஃபினேஷன் இருக்காது. சோ அதை யாரு சொல்லுவாங்கன்னா கோர்ட்டோ பார்லிமெண்டோ ஒரு சட்டம் போடும் போதோ இல்ல ஒரு சட்டத்துக்கு விளக்கம் தரும் போதோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, சோ வந்து ஆர்டிகிள் 31 வந்து கடைசியா பார்ப்போம். 31 வந்து சொத்துரிமை, அதை வந்து நீக்கி 307 வச்சுட்டாங்க நம்ம பார்த்தோம். 31A, B, Cன்னு ஒரு 3 காம்பனன்ட் இருக்கு, 3 சட்ட திருத்தம் மூலமா சேர்த்திருப்பாங்க, அது லாஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கரால சொல்லப்பட்ட ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் முறை, ஆர்டிகிள் 32. ஸோ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்ற கான்செப்ட் நம்ம எங்க எடுத்தோம்னா யூஎஸ்ஏல இருந்து இன்ஸ்பயர் ஆனோம். பட் இந்த ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நீதி பேராணைகள், ஒரு 5 ரிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரிட்ஸை வந்து நம்ம எங்க இருந்து எடுத்தோம்னா பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ வந்து இது வந்து நம்ம குழப்பிக்கவே கூடாது. இந்த நீதி பேராணைகளை மட்டும் நம்ம எடுத்தது பிரிட்டிஷ் கிட்ட இருந்து எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ வந்து ஆர்டிகல் 32ல ஒரு 4 ப்ரொவிஷன் சொல்றாங்க. என்ன ப்ரொவிஷன்லாம் சொல்றாங்கன்னா, நீங்க வந்து டைரக்டா ஆர்டிகல் 32 வயலேட் ஆச்சா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இந்த நீதி பேராணைகளே சொல்றதுக்கு பவர் இருக்கு. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இருக்குதான். பார்லிமெண்ட் கேன் எம்பவர் எனி அதர் கோர்ட் டு இஷ்யூ டைரக்ஷன் ஆர்டர்ஸ் அண்ட் ரிட்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். பார்லிமெண்ட் நினைச்சா சுப்ரீம் கோர்ட்டை தவிர மீதி எல்லா கோர்ட்டுமே, அஸ் யூஷுவல் இப்போ ஹை கோர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ ஏதோ ஸ்பெஷல் கோர்ட்ஸோ அவங்களுமே நீங்க ரிட்ஸ் எல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு. நாடாளுமன்றம் நினைச்சா மத்த எல்லா கோர்ட்டுக்கும் இந்த நீதி பேராணையோட பவரை வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட் ஷால் நாட் பி சஸ்பெண்டட் எக்ஸப்ட் அஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் பை த கான்ஸ்டிடியூஷன். அதாவது நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் ரிட்டை வந்து மூவ் பண்ணலாம் அது சொல்றாங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் 32 படி இந்த ரிட்டை ஹேண்டில் பண்றாங்க, விச் இஸ் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதாவது அரசியலமைப்பின் அடிப்படை அம்சமா இதை சொல்றாங்க. சோ வந்து நம்ம என்ன நினைச்சாலும் ஆர்டிகல் 32 பார்லிமெண்ட் என்னைக்குமே அதோட அடிப்படை அம்சம் மாறுற மாதிரி திருத்த முடியாது. இதுல இருந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ வந்து இதுல வேற என்ன பண்ணிருக்காங்க, பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் த ரைட் டு மூவ் எனி கோர்ட் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 359 என்ன சொல்றாங்கன்னா, குடியரசுத் தலைவர் வந்து இந்த கேன் சஸ்பெண்ட் த ரைட் டு மூவ் எனி கோர்ட். அதாவது அவர் என்ன பண்ணலாம்னா சஸ்பெண்ட் பண்ணிடலாம், நீங்க வந்து எந்த கோர்ட்டுக்குனாலும் இதை மூவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து குடியரசுத் தலைவர் வந்து அந்த இடத்துல நீக்கிடுவாரு. எப்போனா நேஷனல் எமர்ஜென்சி பக்கம் அதை சொல்ற ஆர்டிகல் 359. ஓகே, இதே மாதிரி நமக்கு ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு, அது 226. ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். 32 ஃபார் சுப்ரீம் கோர்ட், 226 ஃபார் ஹைகோர்ட், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். ஓகே, அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு, சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், வெரி ஹார்ட் ஆஃப் இட் அண்ட் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு அம்பேத்கரால சொல்லப்பட்ட ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 32. ஸோ வந்து டைப்ஸ் அண்ட் ஸ்கோப். இப்போ வந்து நமக்கு ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆர்டிகல் 32 வந்து இங்கிலீஷ் ப்ரிரோகேட்டிவ் ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அங்க இருந்து நம்ம எடுத்த நீதி பேராணை தான் அது. ஓகே, ஸோ வந்து ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா மீனிங் என்னன்னா டு ஹேவ் த பாடி ஆஃப், அவங்களோட உடலை கொண்டு வாங்க. ஹேபியஸ் கார்பஸ், கார்பஸ்னா உடல். ஓகே, ஹேபியஸ்னா கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு அர்த்தம். இப்ப யாராச்சும் ஒரு அன்லாஃபுல்லா, இப்ப வந்து சட்டவிரோதமா யாரையாச்சும் கடத்தி வச்சிருந்தாங்களோ இல்லைன்னா போலீஸே போய் பிடிச்சிட்டு போயிட்டு சட்டவிரோதமா வச்சிருந்தாங்களோ நம்ம ஹேபியஸ் கார்பஸ் போய் கோர்ட்ல போடலாம். ஜெய்பீம் படத்துல இதை சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹேபியஸ் கார்பஸ் நம்ம போடுறப்ப அவங்க கோர்ட்ல கொண்டு வந்து 48 ஹவர்ஸ், வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள வந்து போலீஸே வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஹேபியஸ் கார்பஸோட பவர். இதுல என்னன்னா நம்ம இதை பிரைவேட் மேலேயும் போடலாம், பப்ளிக் மேலேயும் போடலாம். லைக் ஒரு லவ்வர்ஸோட வீட்டுல வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ ஒரு பொண்ணையோ பையனையோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா கூட இதை போடலாம். போட்டா கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. லைக் கவர்மெண்ட்ல இருக்க யாராச்சும் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ஹேபியஸ் கார்பஸ் வந்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் போத் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் மேண்டமஸ்னா என்னன்னா வீக் கமாண்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி, கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்க வேலையை பண்ணாம இருக்காங்க. லைக் நீங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு சர்டிபிகேட்டுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோ நீங்க பண்றீங்க, அவங்க காரணமே சொல்லாம டிலே பண்ணிட்டே போறாங்க, இல்லைன்னா வேணும்னே டிலே பண்றாங்க அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். அவங்க வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, நீங்க ஏன் அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்றீங்க, அவங்களுக்கு வந்து நீங்க பண்ணி கொடுங்க, ரிஜெக்ட் பண்ண வேல்யூபிளான ரீசன் அதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே,
இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்க கீழ்நிலை நீதிமன்றங்கள்ல, கவர்மெண்ட் ஆபீசர் மேல, கார்பரேஷன்ஸ் மேல, பப்ளிக் அத்தாரிட்டி. ஓகே, அவங்களோட டியூட்டியை பண்ண சொல்றதுதான் மேண்டமஸ் வீக் கமாண்ட். அதுக்கப்புறம் ஆக்சுவலா என்னன்னா யாருக்கு அகேன்ஸ்டாலாம் இது வராதுன்னா பிரைவேட்டுக்கு கீழே வராது. ஸோ நம்ம இங்க பிரைவேட் வரும், இங்க பிரைவேட் வராது. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஸ்டாச்சுரரி டிபார்ட்மெண்ட் சட்டப்பூர்வம் இல்லாத அமைப்புகளுக்கு இது வராது. ஓகே. அதுக்கப்புறம் தன்விருப்பு அதிகாரங்கள் யாரோடனா பிரசிடென்ட், கவர்னர், அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதி, இவங்களெல்லாம் வந்து நம்ம மேண்டமஸ் கீழே பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு இருக்க சிறப்புரிமைகள். ஆர்டிகிள் 14 படி எல்லாரும் சமம்னு சொல்றோம்ல, பட் மேண்டமஸ் வந்து இவங்களுக்கு யாருக்குமே வந்து அவங்கள கட்டுப்படுத்தாது. அதை தான் பார்க்கணும். ப்ராகிபிஷன்னா ஃபார்பிட். ப்ராகிபிஷனாலே தடுத்து நிறுத்துறது. என்னன்னா ஹையர் கோர்ட் வந்து லோவர் கோர்ட்டோ இல்லைன்னா ட்ரிபுனல் தீர்ப்பாயங்களை வந்து நீங்க வந்து உங்களோட ஜுடிஸ்டிகேஷன் எல்லையை தாண்டி இது பண்றீங்க, இல்லைன்னா அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் அவங்க வந்து அவங்களோட நிர்வாகம் சரியா பண்ணல, இல்லைன்னா அவங்களோட பொறுப்பு அவங்க சரியா பண்ணலைன்னா அதை நிப்பாட்டி வைக்கிறது தான் ப்ராகிபிஷன். யார் கொடுப்பாங்கன்னா ஹையர் கோர்ட், மேல்நிலை நீதிமன்றம் வந்து கீழ்நிலை நீதிமன்றத்துக்கு கொடுப்போம். ஓகே. இது எதுக்கெல்லாம் எதிராக வராதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ், லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ், பிரைவேட் இண்டிவிஜுவல், அதுக்கெல்லாம் வராது. ஸோ தனியாருக்கு இங்கேயுமே வராது. சட்டம் இயற்றும் அமைப்புகளுக்கு இது பொருந்தாது. ப்ராகிபிஷன் நீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது கோர்ட்டால. அவங்களுக்கு கீழே இருக்க கோர்ட்டை தான் சொல்லுவாங்க. செர்டியோரரி அப்படின்னா டு பி சர்டிஃபைடு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதுவும் ஹையர் கோர்ட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா லோயர் கோர்ட் ஆர் ட்ரிபுனல், கீழ்நிலை நீதிமன்றங்கள் இல்லைன்னா தீர்ப்பாயங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதாவது அவங்க ஏற்கனவே ஒரு டிசிஷனோ ஒரு தீர்ப்போ சொல்லியிருப்பாங்களோ அதை குவாஷ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து 1991 அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ்க்கும் இதை கொண்டு வந்தாங்க. பட் சட்டமேற்றும் அமைப்பு பிரைவேட்டுக்கு அகேன்ஸ்டா இது வந்து கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் கியோ வாரண்டோ. கியோ வாரண்டோன்னா பை வாட் வாரண்ட், அதாவது அவங்களோட தகுதி வினவும் பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. தகுதி வினவுறதுன்னா யாரோ ஒரு பப்ளிக் ஆபீசரோ இல்லைன்னா ஒரு அரசியல்வாதியோ ஏதோ ஒரு போஸ்ட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா. லைக் இப்போ வந்து பிரசிடென்ட் ஆகணும்னா 35 வயசு ஆயிருக்கணும். ஒருத்தர் 34 வயசுல ஆயிருக்காருன்னா நம்ம கியோ வாரண்டோ போடலாம் கோர்ட்ல. அவங்க வந்து அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. 35 வயசாகி இந்தியன் சிட்டிசனா இருந்தாங்கன்னா எலிஜிபிள். ஸோ அதுதான் இந்த கியோ வாரண்டோட இது. ஓகே. அதுக்கப்புறம் கம்பாரிசன் பிட்வீன் ஜுடிஷியேஷன், சுப்ரீம் கோர்ட் வர்சஸ் ஹைகோர்ட். ஓகே. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து நேரோ ஜுடிஷியேஷன் தான் இருக்கும். இப்போ வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிட்டு போடுறோம், அந்த ரிட்டா இல்லைன்னா அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்த கேஸ். பட் வந்து இதே ஹைகோர்ட் ஆர்டிகல் 226 படி போட்டோம்னா அந்த ரிட்டுக்கு கீழே அது வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எனி அதர் பர்பஸ் சொல்லிட்டு இன்னொரு கேஸா எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது நீங்க படிக்கும்போது பார்த்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது மிலிட்ரியில இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 33, 35 சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 33 என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல அது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மிலிட்ரிக்கும் பேராமிலிட்ரி துணை ராணுவத்தினருக்கும் போலீஸ் காவலர்களுக்கும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அவங்க இந்த ரா அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல சிபிஐ, இடி, அந்த மாதிரி இருக்க ஏஜென்சிக்கெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னா அவங்க வந்து நாட்டோட யூனிட்டி, இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டியை பாதுகாக்கிற ஒரு வேலையில செயல்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே அப்சல்யூட்டா கிடைக்காது. கிடைச்சிருச்சு அதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஆர்டிகல் 19 கருத்துரிமை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ராணுவ ரகசியங்கள்லாம் வெளில சொல்லக்கூடாது. ஸோ அவங்களோட வேலைக்குன்னு ஒரு ரெஸ்பெக்டிவ் பொசிஷன் இருக்கும், ரெஸ்பெக்டிவ் ப்ரோட்டோகால் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதை சொல்றது தான் ஆர்டிகல் 33. ஓகே. இதை வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான் இதுல சட்டம் இயற்ற முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கு எந்த ஒரு பவரும் இல்லை. ஆக்சுவலா கான்ஸ்டியூஷன்லேயே ஸ்டேட் மாநிலத்துக்கு எந்த பவரும் கிடையாது. ஸோ ஆனா ஸ்பெசிபிக்கலி இதை என்ன சொல்றாங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இந்த பவர் இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 34 என்னன்னா இது வந்து அங்க வேலை பார்க்குற அதுல வேலை பார்க்குற பீப்புள், அதுல வேலை பார்க்குற சோல்ஜர்ஸ்க்கு மட்டும். பட் ஆர்டிகல் 34 என்ன சொல்றாங்கன்னா மார்ஷியல் லான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒண்ணு கிடையாது, மிலிட்ரி லா. எங்கெல்லாம் ராணுவ சட்டங்கள் வந்து நாட்டுல ஒரு வன்முறை நடக்கிறப்ப இந்த மணிப்பூர்ல எல்லாம் இப்போ இது போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி இடத்துல இந்த ராணுவ சட்டங்கள் போடப்பட்ட இடத்துல எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடைக்காது.
இது நம்ம எங்க இருந்து எடுத்தோம்னா இங்கிலீஷ் காமன் லா, இதுவும் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ ஆர்டிகல் 32 34 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நம்ம பிரிட்டிஷ் கிட்ட இருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ இது அந்த ஃபோர்ஸ்ல இருக்கவங்களுக்கும் இது காமனான மக்களுக்கும் இது நார்மலாவே அவங்களுக்கு கிடைக்காது. இது நமக்கு ராணுவ சட்டம் இருக்கும்போது மட்டும் கிடைக்காது. 33 34. ஓகே. அதுக்கப்புறம் வந்து மார்ஷியல் லா, நேஷனல் எமர்ஜென்சி ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகே. கடைசி ஆர்டிகிள் 35 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம இவ்வளவு தூரம் பார்த்தோம்ல, இந்த இவ்வளவு தூரம் பார்த்தா எல்லா ஆர்டிகிளையும் சட்டம் போடுறது வந்து பார்லிமெண்டோட வேலை. அவங்க அமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு மாறாம தான் எந்த சட்ட திருத்தனாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு கேசவானந்த பாரதி கேஸ் 1973 சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து எக்ஸப்ஷன்ஸ் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வராத விதிவிலக்குகள் அப்படின்னு நம்ம சொல்றப்ப ஆர்டிகிள் 31A, 31B, அதுக்கப்புறம் 31C, இந்த 3 ஆர்டிகிள் இருக்கு. இந்த 3 ஆர்டிகிள் எதை பத்தி சொல்லியிருக்கோம்னா, டிபிஎஸ்பி இருக்குல்ல, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை வந்து செயல்படுத்துறதுக்கு எப்பவுமே டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் தான் ஒரு முரண் ஏற்படும். டிபிஎஸ்பி மக்கள் நல அரசா இருக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து சட்டம் திட்டம் கொள்கைகளை வகுக்கும். ஆனா சில கொள்கைகளோ சட்டங்களோ வந்து அடிப்படை உரிமையை மீறுற மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து அதை பாதுகாக்கிறதுக்காக சேர்க்கப்பட்ட சட்டப்பிரிவுகள் தான் 31A, B, C. 31A என்ன சொல்றாங்கன்னா, 5 வகையான சட்டங்களை வந்து நீங்க வந்து கோர்ட் வந்து கேள்வி கேட்க கூடாது. ஈவன் தோ அது வந்து சட்டப்பிரிவு 14 19 வயலேட் பண்ற மாதிரி இருந்தாலும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அப்புறம் இந்த சுதந்திரத்துக்கான உரிமை. ஓகே. சோ இந்த 2 உரிமைகளையும் அது வயலேட் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த 5 வகையான லாவை வந்து கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதெல்லாம்னா, ஒரு எஸ்டேட் நிலங்களை வந்து அரசு கையகப்படுத்தும் போது, அக்யூஸ்டேட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் வந்து டேக்கிங் ஓவர் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பை த ஸ்டேட், அதாவது சட்டம் அந்த அரசு நிர்வகிக்கிற இடத்தை கைப்பற்றும் போதும், அதுக்கப்புறம் கார்பரேஷன்ஸ்க்கான வேலைகளை பண்ணும் போதும், அதுக்கப்புறம் அந்த கார்பரேஷன்ல இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்கள் அவங்களுக்கான ரைட்ஸ் பறிபோகும் போதும், அதுக்கப்புறம் மைனிங் லீசஸ் சுரங்கத்துக்கான ஏலம் விடுறதுலையும். ஸோ இந்த 5 வகையான சட்டங்களை வந்து இந்த 14 19 வயலேட் பண்ணாலும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 31A. ஆர்டிகல் 31B எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா, 9வது அட்டவணை, செண்பகம் துரைராஜன் கேஸ்ல வந்து 9வது அட்டவணை சேர்த்திருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், முதல் சட்ட திருத்தத்து மூலமா அதுல போடுற சட்டங்கள் வந்து என்னவா இருக்கும்னா, நமக்கு வந்து நீதி மறுசீராய்வு ஆர்டிகல் 13ல பார்த்தோம்ல, ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஐஆர் கோயல்கோ கேஸ் 2007 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்படிலாம் இல்ல, 9வது அட்டவணையில இருந்தாலும் அது நீதி புனராய்வுக்கு உட்படும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுவாங்க. ஸோ ஆர்டிகல் 31B வந்து 9வது அட்டவணையை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஆர்டிகல் 31C ஆக்சுவலா என்னன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி மறுசீராவையும் நம்ம வந்து பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி அதை மாற்ற முடியாது. ஏன்னா அதுவும் பேசிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 24 1973 நடந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஆர்டிகல் 31C இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நோ லா தட் சீக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் த சோசியலிஸ்டிக் டிபிஎஸ்பி. ஆர்டிகல் 39BC இந்த ரெண்டுல என்ன சொல்லியிருப்பாங்க, டிபிஎஸ்பில டீடைல்டா சொல்லியிருக்கோம். ஓகே. செல்வம் ஒருத்தங்க கிட்ட அதிகமா குமிஞ்சு இருக்க கூடாது, அதை பிரிச்சு மக்களுக்கு கொடுக்கணும், மெட்டீரியல் ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் 39B&C. அந்த ரெண்டும் ஆர்டிகிள் 14 19 வயலேட் பண்ணதா கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றது 31C. ஸோ 31A வந்து 5 கேட்டகரிஸ் ஆஃப் லாவையும், 31C வந்து ஆர்டிகிள் 14 19ஐயும், ஐ மீன் 39B-யும் C-யும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 14 19ஐயும், 31B வந்து எதை சொல்றாங்கன்னா 9th ஷெட்யூலை பத்தி சொல்றாங்க. இதுக்கு ஐயர் கோவில்கோ கேஸ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த 3மே ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இதை தாண்டி இதுலதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னா, இதை தாண்டி பகுதி 3 இதான் நம்ம என்ன சொல்றோம்னா, பார்ட் 3 தான் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு மகாசாசனம் சொல்றோம். இதை தாண்டி நமக்கு எங்கேயாச்சும் உரிமைகள் இருக்கா அப்படின்னா ஆர்டிகல் 265, அதாவது நீங்க வந்து அத்தாரிட்டி ஆஃப் லா, எந்த ஒரு சட்டமும் இல்லாம வந்து நீங்க யாருக்கிட்டே வரிலாம் வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 265. 300A நம்ம பார்த்தோம், சொத்துரிமையை தூக்கி வச்சாங்க. ஓகே. பார்ட் 12 ஸோ இதுவும் பார்ட் 12, இதுவும் பார்ட் 12. 301
13வது பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா ட்ரேடு காமர்ஸ். ஓகே, அந்த வர்த்தகம் பண்றதுக்கான உரிமையை பத்தி சொல்றாங்க. ஓகே, நீங்க வந்து இந்தியாவுக்குள்ள பண்றதுக்கு உங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் போடக்கூடாது, ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஐ மீன் நீங்க இந்தியா ஃபுல்லாவே எங்கனாலும் போய் பண்ணிக்கலாம், அதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 326 அடல்ட் சஃபரேஜ் ரைட் டு ஓட்னா 18 வயசு நிரம்புனா எல்லாருமே இந்தியாவில் ஓட்டு பண்ணலாம். ஓகே, அவங்களுக்கு நிறம், மொழி, மதம் அதெல்லாம் வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது. அப்புறம் 61வது சட்ட திருத்தத்துல 1989 ரொம்ப முக்கியம். இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஓட்டு போடுறவங்களோட வயசை 21ல இருந்து 18 வயசா கம்மி பண்ணிருப்பாங்க. சோ 1989 வரைக்கும் நமக்கு வந்து ஓட்டு போடுற வயசு 21 இருந்துச்சு. 89க்கு அப்புறம் தான் 18 மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம், யூடிஹெச்ஆர்னு சொல்லுவாங்க. அதுல வந்து 30 உரிமைகள் மனித உரிமைகளா சொல்லியிருப்பாங்க. இது எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா ஐக்கிய நாடுகள் வந்து 10 டிசம்பர் 1948ல இந்த 30 உரிமைகளை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 10 டிசம்பர் தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம்னா மனித உரிமை நாளா கொண்டாடுறோம். 1948ல இதை ஏத்துக்கிட்ட நாள்ல இருந்து. ஸோ அதுல ஆர்டிகிள் 26 என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு ஃப்ரீ எலிமெண்டரி எஜுகேஷன். நம்ம ஆர்டிகிள் 21(a) பார்த்தோம்ல, அது வந்து இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகிள் 27 என்ன சொல்லியிருப்பாங்க, ரைட் டு கல்ச்சுரல் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல் ஒர்க். ஓகே, நீங்க வந்து கல்ச்சுரல் பார்ட்டிசிபேஷன் கலாச்சார பங்கேற்பு பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களோட அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. பிரியாம்பிள்ல சொல்லியிருக்க நீதி, சமத்துவம், சுதந்திரம் இதெல்லாம் பத்தி எதை சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகிள் 3 அதுல சொல்லியிருப்பாங்க. ரைட் டு லைஃப், லிபர்ட்டி, செக்யூரிட்டி. ரைட் டு லைஃப் வந்து ஆர்டிகிள் 21ல நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் டிபிஎஸ்பி வந்து ஆர்டிகிள் 22 யூடிஹெச்ஆர் கூட இது அது சோசியல் செக்யூரிட்டி ஜஸ்டிஸ். ஓகே, டிபிஎஸ்பினா 22, எஜுகேஷன்னா 26. ஓகே, கல்ச்சுரல் பார்ட்டிசிபேஷனா 27. இந்த மாதிரி செலக்டிவா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க. ஓகே.